ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழுக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதான் டைமத்தோட எபிசோடு பார்த்தீங்கன்னா 12 நம்ம பாட்டு பார்க்கலாம் அப்படின்னா வீடியோ போடுறதுக்கு நீங்கள் வியூஸ் பார்த்தா தான் நான் வீடியோ போட முடியும். கொஞ்சம் வியூஸ் பாருங்கள், கொஞ்சம் வீடியோ பார்த்தா தான் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல்லைக்கு ஆர்டர் நான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நான் வந்து நம்ம பென்னிங் வந்து நம்ம வேவிஷனை கூட்டிகிட்டு போகிறது அங்கேருந்து சைடில் கேப்பில் பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கூப்பிட்டு உள்ள அதாவது கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஓகேங்களா, அவங்க அக்கா வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வேவிஷன் வந்து உள்ளே போகும்போது ஜாலியாக பேசிட்டு வரோம். என்ன அப்படின்னா, பரவாயில்லையே எங்களுக்குன்னு தனியாக ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு சொல்லி ஜாலியாக பேசிட்டு வருவோம். அப்புறம் பேசும்போது தான் வெஞ்சோ வந்து என்ன பண்ணுவான்னா உள்ளே திடீர்னு வந்து வெஞ்சோ வந்து உள்ளே அனுப்பிடுவான். உள்ளே அனுப்பினோன்னே வெளியே வந்துடுவான். ஏன் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ராட்சசன் நாய் இருக்குது, பயங்கரமாக நாய் இருக்குது. அந்த நாயை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த உயிர் தாய் எடுக்க மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு நாய் வச்சுருக்குறானுங்க. அந்த மாதிரி வேவசன் சின்ன வயசுலேருந்த நாய்க்குன்னா ரொம்ப பயம். சின்ன வயசு கதை வந்து கொஞ்சம் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும். நாயினா அந்தளவுக்கு சின்ன வயசுலேருந்து வேவசனுக்கு வந்து பயம்தான். அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் என்ன ஆகும், வேவசனுக்கு வந்து வெளியே வந்துடுறாப்புல. வந்துட்டு என்ன நீங்கள் இன்னைக்கு பயப்படவே மாட்டீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பயப்படவே மாட்டேன், நம்ம வந்து பயன்படுத்துக்கிறானே அப்படின்ட்டு வென்றா வந்து கொஞ்சம் பேச, நீ என்ன வந்து இப்படிலாம் பேசவே தெரியும், அதனால தான் நான் உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி வென்றா வந்து அவன் உள்ளே தள்ளி விட்டுருவான். அந்த ஓனாய் வந்து வேவசனை நல்லா பயந்து விட்டுருது. ஓனாயும் சொல்லலாம், நாயும் சாக்கடையை பயங்கரமான நாயை கூட நீங்கள் சொல்லலாம். எப்படி வேணால் வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் நிறையா விஷயங்கள் நடக்குது. அந்த சமயத்தில் வேவிஷன் என்ன பண்ணான், நாய் பார்த்து பயன்பட அப்புறம் வேவிஷன் வந்து பின்னால் கதவை தட்டுறான். வெஞ்சோ நீல அறிவு கட்டவனாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி வெஞ்சோ வந்து கதவை திற சொல்ல அவன் வந்து கதவை திறக்க மாட்டான். ஏன்னா நீ ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இரு, காலையில் ஒன்று உயிரோடு இருந்தால் வேணால் நான் அனுப்புகிறேன் அப்படின்பான். கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பான், பாதி உயிரோடு இருப்பான், அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. இப்போ வந்து அதில் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வேவிஷனோட அண்ணன் இருப்பார் எப்படிங்களா, சரி இவன் வந்து வெளியே போகும்போது 2 வீரர்கள் பார்த்திங்கன்னா வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னடா பண்ணிட்டீங்க தம்பியை, நான் பார்க்க போகணும் விடுங்கடா அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க இப்போலாம் போகக்கூடாது, நீங்கள் உள்ளேயே இருங்க அப்படிங்கும்போது இன்னும் கரெக்டாக நம்ம பெண்ணின்னு வந்துடுறாப்புல. நம்ம சேஞ்சனுக்கு ஒரு ஹீரோ இருக்காங்களே, இவங்க வந்துடுறாப்புல. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வேயுங்க அப்படிங்கிற போது வேவிஷன் எங்கே அப்படிங்கும்போது 2 பேருக்கு சொல்கிறாங்க, இன்னும் வரலையா அப்படிங்கும்போது, ஆமாம் இன்னும் வரல, வெஞ்சோ தான் வந்து அங்கே ஆளுங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறான். அப்படியா சரி இருக்க நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும்போது, சரி பார்த்து போங்க, பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்க அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வெண்ணி அங்கே வந்து போக வேவிஷனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான பாதி உயிர் இருக்குது, அதாவது ரத்தம்லாம் இருக்குது, பயங்கரமான பாதி உயிர் போயிருக்குது. அந்த சமயத்தில் நம்ம வெண்ணிக்கு ஒரு தம்பி இருக்கிறா பார்த்திங்கன்னா வெண்ணின்னு பார்த்திங்கன்னா அவன் வந்துடான். அதாவது என்னென்னா மைக்கோ ஊசி மாதிரி போட்டுருவான் அந்த நாய்க்கு. மைக்கோ ஊசி மாதிரி போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் படுக்குது. அப்போ வந்து பென்னின் வந்து அந்த உச்சான ஓரத்தில் இருக்க பேசுகிறாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ வந்து அந்த சைடு போயிடான். அங்கே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவனுக்கு வந்து பூஸ்ட் மாத்திரைகளை மருந்து கொடுக்குறாப்புல. ஒன்று வந்து எதிர்ப்பு சக்தி இருக்குதோ, அதுக்கப்புறம் ரத்தத்தை நிற்கிறதுக்கு ஒரு மாத்திரையை மருந்து கொடுக்குறாப்புல வெந்நீன்னு. 2 மருந்துகளை கொடுக்க அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, வெந்நீனும் வேவிஷனும் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்களா, நீயும் அக்காவும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, லான்சானுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்குறான். லான்சானுக்கு அவனும் அப்படி தான் இருக்கிறாரு, ஆனால் பேச கூடாது என்னென்னும் அப்படிங்கிற வேவிஷனுக்கு கோபமாயிடான். அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்ம வெந்நீன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி சொல்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் நடக்க, சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இப்போ வந்து உடம்பு பார்த்துக்கோங்க, கரையை பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது போகும்போது, அப்புறம் வந்து நம்ம வந்து வேவசன் என்ன பண்ணுறான்னா, அந்த இவன் கொடுத்தான் பார்த்தீங்கன்னா வெந்நீன் அந்த மருந்தை, இது அந்த பூஸ்டர் ரத்தம் நிற்கிறதுக்கு, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்சானுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி அந்த மருந்தை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறாப்புல. அந்த சமயத்தில் அதாவது ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுனா அதை வந்து யூஸ் பண்ணாமல் வைக்கிறான்.
அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து செருப்பு சத்தம் கேட்குது. யாருன்னா நம்ம வெஞ்சோ வரோம். அந்த நேரத்தில் அந்த முள் ஆணிக்கு வந்து எடுக்கிறோம். அது அடுத்த நாள் காலையில் வந்து எடுக்கிறோம். ஆணிகளை எடுக்கும் போது கொஞ்சம் மயக்க தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ அவன் வந்துட்டானா அப்படிங்கும்போது இந்த ஆணிகளை எடுத்து அதுக்கப்புறம் வெஞ்சோ வந்து சொல்கிற நாய்களை பார்த்து, ஏன் நாயே உனக்கு சோறு பார்த்து பத்தாதாட்டிருக்குற, நீ என்ன இப்படி பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது இவங்களும் பழி வாங்குவான். போக போக பார்த்தீங்கன்னா வெஞ்சோ வந்து வேவ்ஷன் பழி வாங்க அதோட டபுள் வழக்க நம்ம வெஞ்சோ வந்து பழி வாங்க வைப்பான் வேவ்ஷன். சுவாரஸ்யமாக இருக்கும் கதையை. ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா இப்போ வெஞ்சோ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது வேவ்ஷன் வந்து கூட்டிகிட்டு போய் சொல்லிடுவான். அவர் வேவ்ஷன் என்ன சொல்கிறான்னா, கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னால் வெஞ்சோ நீ நேருக்கு நேராக என்கிட்ட மோத வேண்டியதானே, தேவையில்ல எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல, நீ வாயை மூடிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அவன் கூட்டிகிட்டு வராங்க. வெளியே வரும்போது தெம்பு இல்லாமல் வரான். அந்த சமயத்தில் பசியாக இருக்குது. அங்கே இருக்க நம்ம அங்கே எல்லாம் பார்க்குறாங்க எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம சியாச்சனுக்கு வந்து சொல்கிறான், எனக்கு பசிக்குது, ஏதோ ஒன்று இருக்குதா, சாப்பாடு ஏதோ விருந்து இருந்தால் பரவாயில்ல, ஏதோ ஒன்று இருந்தால் பரவாயில்ல அப்படி இருக்க சொல்கிறான். பட் ஆனால் என்ன எதுவும் இல்லை, பண்ணு தான் இருக்குது, இருந்தால் சாப்பிடுங்கும் போது, ஏடா நீ எதுக்குடா இப்படி பண்ண அப்படிங்களா, எல்லாம் இருக்காதா அப்படிங்கிறான். ஸோ ஓகே அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து என்னென்னா புக்கு வந்து படிக்க வேண்டிய டைம் வரும்போது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவன் இருக்கான் பார்த்திங்கன்னா. ஸோ என் ஃப்ரெண்டு வேவ்ஷனுக்கு ஒரு காமெடி பீஸ் பையன் மாதிரி இருப்பான். ஆரம்பத்தில் அப்படி இருப்பான். போக போக பார்த்தீங்கன்னா அவனும் கொஞ்சம் பயமாக தான் இருப்பான். ஏன்னா அவன் அந்த மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க அப்பாவும் இறந்துருவார். அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க இவங்கெல்லாம். அந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து என்னன்னா இவங்க வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க கிளாஸ்க்கு. அந்த இடத்துல வர யார் பார்க்குறாங்கன்னா நம்ம வெஞ்சோ கூட பென்னின்னு வரா. இதெல்லாம் பார்க்க எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆகுது, பயங்கரமான ஷாக். என்னன்னா நமக்கு ஜியாஜனுக்கும் வேவ்ஷனுக்கும் லான்ஷானுக்கும் அங்கே இருக்க எல்லா பசங்களுக்கும் இவங்க பார்த்து ஷாக், பென்னினா அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரத்தில் தான் பார்க்க தெரியுது, ஓ எல்லாம் இவங்களோட ஆளா அப்படிங்கும் போது தெரியுது. அதுக்கப்புறம் அவன் வெஞ்சோ என்ன சொல்கிறான்னா, உங்களையில ஒவ்வொருத்தர் அழிக்க போகிறான் அப்படிங்கிறான். அழிக்க போகிறான்னா ஃபஸ்ட்டு வேவ்ஷன், ஜியாஜன், அதுக்கப்புறம் நம்ம வந்து இவன் பார்த்தீங்கன்னா அக்கா கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை. ஸோ மாப்பிள்ளை தான் பேரை மறந்துட்டு சாரி ஃபார். ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இவன் வந்து குடும்பத்தை சீக்கிரமாக அழிக்கப்பான். ஏன்னா இவன் வந்து இறந்துருவான். அவங்க அக்கா கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட சீக்கிரம் அவனும் இறந்துருவான். குழந்தையோடு இருக்கும் போது இறந்துருவான். இப்போ இவரும் இறந்துடும் போது இதெல்லாம் கதை ஃப்ளாஷ்பேக்கில் பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த சமயத்தில் என்ன பண்ணுவான், நான் ஒவ்வொருத்தரும் அழிக்க போடுறான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கோவம் தான் வருது. அந்த சமயத்தில் வேவ்ஷன் என்ன பண்ணுறான், வெஞ்சோ உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு மனசில் நினச்செல்லாம் சொல்ல, அவன் வந்து கொஞ்சம் கோவமாகறான். ஏன்னா இவன் வந்து எல்லாத்துக்கும் கோவம், பொறாமை, வெறுப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் வேவ்ஷனும் ஜியான்ஷனுக்கும் பயங்கர கோவம் வருது. பென்னின்னு பார்த்து பக்கத்தில் அப்படின்ட்டு தலையாத்துறான். எதுக்கு அப்படின்னா, டென்ஷன் ஆகாதீங்க இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தலையாட்டுறான். அதுக்கப்புறம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்புறம் வெண்ணினும் அக்கா தம்பி 2 பேரும் சந்திக்க வராங்க. எப்படிக்கா கிளாஸ் பையனை எப்படி போயிட்டுருக்குது, அங்கே இங்கே பரவாயில்லையாங்கும் போது பேசிகிட்டு இருக்கிறாப்புல. வேயிங்க அப்படிங்கும் போது தான் அக்கா கேட்குறா கேள்வி, என்ன அப்படின்னா, அங்கே இருக்க மாத்திரைகள் நீ தானே கொண்டு வந்த, இங்கே 2 அறைகளும் உன்னோட அறையில் மாத்திரையில், என்னோட அறையில் ஒரு மாத்திரையில் அங்கே அப்படின்னு சொல்கிறாப்புல. என்னன்னா அந்த வேவ்ஷனுக்கு கொடுத்தா பாட்டியா அந்த இதுக்கு வந்து மருந்துகள் இல்லை. ஸோ அதை வந்து அவங்க அக்கா கேட்கலாம், அக்கா நீ தான் சொன்ன, என்ன பார்த்தாலும் யார் துரோகியாக இருந்தாலும் உதவி செய்யறதுக்கு நீ தான் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்ல. சரி இருந்தாலும் நம்ம வந்து யாரோட அடிமையாக இருக்கிறோம் தெரியுமா, அதனால் நீ இப்படிலாம் பண்ணாத, இனி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவன் சொல்லிடுவா. சரி அவங்கள பேசிட்டு அடுத்த நாள் வந்து எல்லாம் படிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில். ஸோ அடுத்த நாள் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த புக்கு கொடுத்தாலே அது வெஞ்சோ வந்து அந்த புக் கொடுத்தாலே அத்தனை வருஷங்களை படிக்கிறாங்க.
நம்ம டீம் அதாவது நம்ம பசங்க வந்து படிக்கவே இல்லை, எல்லாம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. பின்னால் கத்தனை டீம் அதை ஷோல்டரில் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நம்மளுக்கு இவன் இருக்கான் படிக்கணும், நம்ம ஃப்ரெண்டு வேவசன் ஃப்ரெண்டு. அவன் திடீர்னா வந்து அவன் என்ன சொன்னான் தெரியுமா, வெஞ்சோ வந்து உங்கள் அண்ணா நான் சீக்கிரம் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு அதை நினச்சி அவனும் பார்த்தீங்கன்னா கீழே மைக்கை போட்டு விழுந்துட்டான். அந்த நேரத்தில் வந்து அதே மைக்கை போட்டு கீழே விழுந்துட்டு அப்போ நம்ம பையன் இதெல்லாம் பார்க்கும்போது இவன் எங்கேயோ ஒரு பிரச்சனை வருது, நம்ம வெஞ்சோனுக்கு காதில் விழுற மாதிரி பிரச்சனை வருது. சரி, அது என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெஞ்சோவோட சோல்ஜர்ஸ் வந்து ஒருத்தன் சொல்கிறான், ஒரு ஊரில் டிஎஸ்டி ஆடுதுட்டு இருக்குது, டிஎஸ்டி பயங்கரமாக இருக்குது. ஆமாம், ஒரு அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒன்று பயங்கரமாக விரகம் இருக்குதாம்மா, அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு யோசிக்கிறான், எங்களை வச்சு நம்ம பலி வாங்கணும் அப்படிங்கிற நினைக்கிறான் நம்ம வெஞ்சோ. சரி போ நான் ஏதோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பென்னி நீ இதெல்லாம் சைலண்டாக கேட்டுட்ருக்குற அந்த நேரத்தில் தான் அடுத்த கிளாஸ் முடித்தோடனே எல்லாரும் வராங்க. அந்த சமயத்தில் ஒரு வெஞ்சோவுக்கு ஒரு இருக்குது பார்த்துங்களேன், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறான். வெஞ்சோவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த கேர்ள் ஃப்ரெண்டு லவ்வருன்னு வச்சுக்கிறான். லவ்வர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவன் பப்ளிக்கு முன்னால் அசிங்கமாக பண்ணுறான். அசிங்கமான அந்த அளவுக்குள்ள ஓவராக பீண்டிட்டு வரான். இதெல்லாம் பார்த்து நம்ம வேவிஷனுக்கு சேஞ்சனுக்கு பயங்கரமான கோபம். இவன் என்ன பப்ளிக்லேயே இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னா, இவெல்லாம் யார் இந்த புள்ள அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க நம்ம வேவிஷனும் சேஞ்சனும். அதுக்கப்புறம் நம்ம பென்னின்னு சைடில் நின்று பார்த்துட்டு வரா. சரி, நம்ம லான்சர் வந்து லாஸ்ட்டில் வராரு. ஏன்னா அவரால் நடக்கவும் முடியல. சரி, நடத்துறது முடியல. சரி, அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு அக்காவோட ஃப்ரெண்ட், கல்யாணம் பண்ணுற ஃப்ரெண்டாக சொல்லலாம். சரி, அக்காவோட ஃப்ரெண்டு இருக்கிறாரியா, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த இடத்துல எது கூட்டிகிட்டு வரணும், நம்ம பயிற்சி தான் பார்க்கணும், தேவலாம் இந்த இடத்துல எது கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்க. அவங்களாம் 2 பேரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. லான்சன் பாரு, அதாவது வேவ்ஸும் ஜான்சனும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னால் இவங்களை இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கும்போது லான்சான் வந்து வேவ்ஸன் வந்து ஜியான்சனை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறான். லான்சான் இப்படி நடத்திட்டு வரான். வேவ்ஸன் சொல்ல, நான் போய் அவனுக்கு உதவி பண்ணுறேன், எனக்கு மனசு சரியில்லை, எப்படி இருந்தாலும் நான் உதவி பண்ணி தான் ஆகணும் லான்சனுக்கு அப்படின்னு சொல்ல, நீ உதவி பண்ணால் வேண்டாம் எடா டேய், நீ உதவி பண்ண வேண்டாம் அப்படின்னு ஜியான்சன் சொல்கிறான். இல்லை நான் உதவி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல லான்சன்கிட்ட போகிறான். ஓகேங்களா, உதவினா அந்த மருந்து கொடுத்தான் இல்லையா, அதுதான் உதவி. ஸோ அந்த மருந்து கொடுக்குறது தான் அந்த உதவிங்கும் போது, நீ என்ன இருந்தாலும் நீ இருக்கிற எனக்கு கூட அது போதும், எனக்கு சப்போர்ட்டிங்கு நீ இருக்கிறீல அது போதும் அப்படின்னு சொல்கிறான். சரி பார்த்து பத்திரமா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புகிறான். லான்சான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் வரான். லான்சான் உனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறான் லான்சான். நீ பொய் தான் சொல்லாத லான்சான், இரு நான் உனக்கு தரேன் அப்படிங்கும் போது இதோட ஸ்டாப் ஆகுது நம்ம எபிசோடு 12. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளியே ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் எபிசோடு 3ல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.